Hey, what's up friends? This is Mom Sale. நீங்கள் பார்த்துட்டு கிரியேட்டிவ் சேனல். நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து ஒரு 4-pin ஹார்ன் ரிலேயோட வயரிங் கனெக்ஷன் அப்புறம் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி யாரெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணலையோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா இதுலேயே 3-pin ரிலே 4-pin ரிலேலாம் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து 4-pin ஹார்ன் ரிலே இதோட வயரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்குங்க. சம்டைம்ஸ் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வயரிங் இல்லாமல் இருக்கும், இந்த கனெக்டர் இல்லாமல் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க வந்து பார்த்து வாங்குங்க. ஸோ முதல்ல பார்ப்போம். இதோட 4 pins இருக்குது, அதோட கனெக்டரும் கொடுத்துருக்காங்க இந்த வயரிங் எடுத்துக்கிறதுக்காக. ஸோ இது வந்து கிரவுண்டு. முதல்ல இந்த 4 pin பார்த்தோன்னாக்கா ஹார்ன் ஒரு இதில் கொடுத்துருக்கு, அப்புறம் பேட்ரின்னு ஒரு இது, ஸ்விட்சு 2 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்விட்ச் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேலே உள்ளது வந்து இது வந்து டேரெக்டாக ஹார்னுக்கு போயிடும், இது வந்து பேட்ரிக்கு போகும். கீழே உள்ளது வந்து ஸ்விட்ச்லேருந்து பேட்ரி போயிட்டு ஒரு கனெக்ஷன் இது. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ முதல்ல இந்த ஆஷ் கலர் பின் இது வந்து டேரெக்டாக ஹார்னுக்கு போயிடும். அப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் பின் வந்து நம்ம டேரெக்டாக பேட்ரிக்கு கொடுத்துடணும். ஹார்னுக்கு போகிற ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா திக் கேஜாக இருக்கும். இந்த ஹார்னோட ஆம்பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 ஆம்பேரில் தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து கிரவுண்டு, இது கிரவுண்டில் கொடுத்துடணும். இன்சுலேஷன் ரொம்ப முக்கியம், சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஹார்னுக்கு நம்ம கொடுத்தாச்சு, இந்த ஹார்ன் பின்னும் ஹார்னுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ளூ ஒயர் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுக்கணும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு ப்ளூ கலர் ஒயரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளூ கலர் ஒயரை நான் எங்கே கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம வந்து காரில் இல்லைனா பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம கிரவுண்டு தனியாக கொடுக்க மாட்டோம். இப்போ ஏன்னா பாடி ஃபுல்லாகவே கிரவுண்டு தான் கிரவுண்டாக இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. கிரவுண்டுக்கு நம்ம தனியாக ஒயர் எடுக்க வேணாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுனால இந்த ஒயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படின்னு காட்டுறதுனால இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். கிரவுண்ட் வந்து நம்ம ரெண்டு இடத்துல கொடுக்கணும். ஹார்னு, ஸோ ஹார்னுக்கும் நம்ம தனியாக கொடுக்க மாட்டோம். ஹார்னோட கிரவுண்டே நம்ம வந்து டைரெக்டாக நம்ம பாடியில் எங்கேயாச்சும் கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹார்ன் ஸ்விட்ச்லேருந்து வர கனெக்ஷன்ஸ், இந்த ஸ்விட்ச் கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் பெண்டிங். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா இப்போ ஸ்விட்சோட கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெட் அண்ட் பிளாக்கோட கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்றது வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட ஹார்ன் ஸ்விட்சு. ஸோ இதுதான் ஹார்ன் ஸ்விட்சு. ஸோ
ஸோ வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்விட்சுக்கு வராது. சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். பேட்ரி பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து ஸ்விட்சோட ஒரு ரெண்டு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பேட்டரியோட நெகட்டிவ், இது வந்து ரிலே. ஸோ இந்த ரெட் கலர் ஒயர் இங்கே கொடுக்கணும். ரெட்டு பிகாஸ் பாசிட்டிவ் வந்து ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கணும், நெகட்டிவ் வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸ். ரெட்டு பிளாக் ஒயர். இந்த ரெட் கலர் ஒயர் வந்து ஸ்விட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்விட்சில் வந்து பாசிட்டிவ்க்கு பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கும், இந்த பாசிட்டிவ் டெர்மினல் பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து இந்த நெகட்டிவ் வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ அதையும் நான் இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை காமன் கிரவுண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, நீங்கள் இங்கே உள்ள கிரவுண்டில் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெட் கலர் ஒயர் இங்கே வந்துருச்சு. இந்த பேட்டரியிலேருந்து எடுத்த பாசிட்டிவ் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டும் இப்படி காண்டாக்ட் ஆகும்போது அந்த ரிலே ஆப்ரேட் ஆகி ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான் இந்த ரிலேயோட ஒர்க்கிங். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்புறம் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பாய்.